இந்திய குடியரசு துணைத் தலைவர் பண்பின் இமயம் மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை 5 மணியளவில் கலைவாணர் அரங்கம், சென்னை. தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது AC சண்முகம், நிர்வாக அரங்காவலர், பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை, சென்னை. எக்ஸ் தளத்தில் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்கின் பதிவுதான் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கண்டென்ட் கிரியேட்டர்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு வருமானத்தையும் ஈட்டி வருகின்றனர். அந்த வகையில் யூடியூபுடன் ஒப்பிடும்போது எக்ஸ் தளம் தரும் ஊதியம் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதால் அவர்கள் எக்ஸ் தளத்தை விட அதிக ஊதியம் தரும் தளங்களை நாடி செல்கின்றனர். இந்த சூழலில்தான் கண்டென்ட் கிரியேட்டர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில் சூடான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எக்ஸ் தள நிறுவனர் எலான் மஸ்க். படைப்பாளர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவதை ஒப்புக்கொண்ட மஸ்க், யூடியூபுடன் போட்டியிட ஊதியத்தை அதிகரிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக பதிவிட்டுள்ளார். படைப்பாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற எக்ஸ் தள தயாரிப்பு தலைவரான நிகிதா பியரின் ட்வீட்டுக்கு பதிலளித்த மஸ்க் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட போலித்தனமான கண்டென்ட்களுக்கு மத்தியில் டிஜிட்டல் தளங்கள் அசலான மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வ கண்டென்ட்களை தக்க வைத்துக் கொள்ள போட்டியிடுகின்றன. இந்த தருணத்தில் அசல் படைப்பாளர்களுக்கு ஊதியத்தை வாரி வழங்கும் வகையில் எலான் மஸ்கின் பதிவு அமைந்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பலரும் தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இது ஆச்சரியமானது என்று கூறியுள்ள பயனர் ஒருவர், இதுவரை எக்ஸ் தளம் யூடியூப் ஆட்சென்ஸுடன் போட்டியிட முடியவில்லை என்றார். எனினும் தணிக்கை இல்லாமல் வெகுஜனங்களால் வீடியோக்களை பகிரவும் பார்க்கவும் இது மிகவும் பயனுள்ள தளம் என்று கூறுகிறார். படைப்பாளர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கும் தளங்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வ கண்டென்ட்களுடன் எஞ்சியிருக்கும் என்று மற்றொரு பயனர் பதிவிட்டுள்ளார். மைக்ரோ பிளாகிங் தளத்தை மஸ்க் $44 பில்லியன் கொடுத்து கையகப்படுத்திய பிறகு எக்ஸில் த கிரியேட்டர் மானிட்டைசேஷன் புரோகிராம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் சரிபார்க்கப்பட்ட பயனர்கள் அளவீடுகளின் அடிப்படையில் விளம்பர வருவாயில் ஒரு பங்கை பெற அனுமதித்தது. அதே நேரத்தில் எலான் மஸ்கின் தற்போதைய கருத்து படைப்பாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டதாகவே கூறப்படுகிறது. இது பலனளிக்கும் திட்டம்தானா என்பது வரும் நாட்களில் தெரியவரும்.